Welcome to my channel Inia's explanation. So இது நம்ம how I taught my grandmother to read அந்த லெசனில் வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பேஜ் நம்பர் 5 வரைக்கும் முடிச்சிருந்தோம்னு சொன்னேன். ஓகே, கடைசி அது வரைக்கும் முடிச்சிருந்தோம். அந்த பாட்டி அவங்க எல்லாம் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பாட்டி வந்து இது சொல்லலை. அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டா பாட்டி இதை சொல்ல வராங்க. அதனால் அந்த நரேட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன விஷயம் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ பேஜ் நம்பர் 6. When I was a young girl, I lost my mother. There was nobody to look after and guide me. My father was a busy man and got married again. In those days, people never considered education essential for girls, so I never went to school. I got married very young and had children. I became very busy. Later, I had grandchildren and always felt so much happiness in cooking and feeding all of you. At times, I used to regret not going to school, so I made sure that my children and grandchildren studied well. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாட்டி அவங்க சொல்ல வந்த விஷயம் அவங்க பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பாட்டி வந்து கிருஷ்டக்கா பாட்டி, ஓகேவா, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, தொலைச்சிட்டாங்க அவங்க அம்மாவை. ஸோ அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, ஓகேவா. யாருமே இல்லாதனால அவங்க அப்பாவும் ஒரு பிஸி மேன், ஒரு பிஸியான இருக்கார், ஒரு மேன். அவர் வந்து மறுபடியும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த காலத்தில் எப்படின்னா, எஜுகேஷன் வந்து பொண்ணுங்களுக்கு, அதாவது கேர்ள்ஸுக்கு முக்கியமே தரலை. வெறும் பாய்ஸ் படித்தா போதும், கேர்ள்ஸுக்கு வந்து எதுக்கு படிப்பு அப்படின்னு அந்த காலத்தில் வந்து கேர்ள்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போகல. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன்ஸ், பேரன் பேத்தி எல்லாம் வந்துட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருந்துச்சு. இதனால் அவங்களுக்கு வந்து குக்கிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைக்கிறதுலேருந்து அவங்க ஊட்டுறது வரைக்கும் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாங்க. அந்த டைமில் வந்து அவங்களால தான் படிக்க முடியல, ஆனால் எனக்கு என்னோடய பேரன் பேத்தி கிராண்ட் சில்ட்ரன் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, ஓகேவா. இந்த பேராகிராஃபில் இதுதான். செக் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு பார்ட்டில் வந்து புக் பேக் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்டில், okay, I could not understand why my 62 years old grandmother was telling me, a 12-year-old, the story of her life in the middle of the night. But I knew I loved her immensely and there had to be some reason why she was talking to me. I looked at her face. It was unhappy and her eyes were filled with tears. She was a good-looking lady who was usually always smiling. Even today, I cannot forget the worried expression on her face. I leaned forward and held her hand. Avva, don't cry. What is the matter? Can I help you in any way? ஸோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேட்டருக்கு வந்து எதுவுமே புரியல. 62 இயர்ஸ், அதாவது 62 வயசு உள்ள பாட்டி வந்து அவங்களுடைய 12 இயர்ஸ் ஓல்டில் இருந்த ஸ்டோரியை வந்து ஏன் நடுராத்திரியில் என்கிட்ட சொல்கிறாங்க, 12 இயர்ஸ் ஓல்டு இதில் இருக்கும் போது ஏன் அது நடுராத்திரியில் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு, அதாவது நரேட்டருக்கு வந்து அவங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஒரு சில காரணத்தினால தான் அவங்க இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அவங்களுடைய கண்கள் திடீர்னு பார்க்கும்போது அவ்வளோ டீயர்ஸாக அழுக வர அளவுக்கு அவங்க பொறுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் வந்து அவங்க இந்த மாதிரி வருத்தப்பட்டு நரேட்டர் பார்த்ததே இல்லையா. ஆனால் இது எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனால் ஏன்னா எப்பவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பர்சன் திடீர்னு இப்படி அழுத உடனே, அதான் டீயர்ஸோடு இருக்கும் போது நரேட்டரால் அதை மறக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவள் வந்து அவன் மடியில் படுத்துட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் சொன்னால், அவள் டோன்ட் க்ரை, அழுகாதீங்க, என்ன மேட்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். எஸ், ஐ நீட் யோர் ஹெல்ப்.
You know, when you were away, Karmavira came as usual. I opened the magazine. I saw the picture that accompanies the story of Kashi Yatre. I could not understand anything that was written. Many times I rubbed my hands over the pages, wishing they could understand what was written, but I knew it was not possible. If only I was educated enough, I waited eagerly for you to return. I felt you would come yearly and read for me. I even thought of going to the village and asking you to read for me. I could have asked somebody in this village, but I was too embarrassed to do so. I felt very dependent and helpless. We are well off, but what use what use is money when I cannot be independent? ஓகே, இந்த பேராகிராஃப் கிராண்ட் மதரோட வருத்தத்தை சொல்லுது. ஏன்னா அந்த கடைசியாக என்ன கொஷின் கேட்காங்க நரேட்டர் வந்து அழுவாதீங்க, எனக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராண்ட் மதர் சொல்கிறாங்க, எஸ் எனக்கு ஹெல்ப் வேணும், உனக்கே தெரியும் ஆஸ் யூஷுவலாக கர்மவீரம் வந்துச்சு, அந்த மேகசினை நான் திறந்து பார்த்தேன், ஓகேவா, அந்த மேகசினை நான் திறந்து பார்த்தேன், அதில் இருக்க பிக்சர்ஸை மட்டும்தான் என்னால் பார்த்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதில் என்னால் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியல. நான் நிறைய தடவை என் கையை ரப் பண்ணி அது எனக்கு புரியணும் அப்படின்னு வேண்டிட்டேன். ஆனால் அது இம்பாசிபிள் அப்படின்னு எனக்கே தெரியும். இஃப் ஒன்லி இது எல்லாமே நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எனக்கு தெரியும். நான் உனக்கு நீ வர வரைக்கும், அதாவது நரேட்டர் வர வரைக்கும் கிராண்ட் மதர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் உனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எப்போ வந்து எனக்காக ரீட் பண்ணி காட்டுவ அப்படின்னு நானும் நிறைய தடவை நினச்சேன். ஒரு தடவை வந்து நான் அந்த வில்லேஜ்க்கே வந்து உண்டை படித்து காட்ட சொல்லாமா அப்படிலாம் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வில்லேஜே நான் யார்கிட்டையா போய் கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த மேகசினை படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. நான் படிக்கலான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி எம்பரஸ்டாக இருந்துச்சு. ஸோ எப்படின்னா நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன். நம்ம என்ன தான் பணக்காரங்களாக வெல்த்தி ஃபேமிலியாக இருந்தாலும் பணத்தினால எனக்கு என்ன யூஸ் இருக்குது, என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு கிராண்ட் மதர் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா, கிராண்ட் மதரால் ரீட் பண்ண முடியாதனால அவங்க இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியல, டிபெண்ட்டாக யாரையாவது நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், I did not know what to answer. Ava continued. I have decided I want to learn the Kannada alphabet from tomorrow onwards. I will work very hard. I will keep Saraswati Puja day during Dasara as the deadline. That day I should be able to read a novel on my own. I want to be independent. I saw the determination on her face, yet I laughed at her. ஓகே, இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வா பேசுகிறத வந்து எனக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு நரேட்டர் நினைக்கிறாங்க. ஆனால் அவள் வந்து கண்டினியூ பேசிகிட்டே தான் இருந்தாங்க தவிர்த்து எதுவுமே நிறுத்தலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் நாளையிலேருந்து கன்னடா ஆல்ஃபபெட்ஸை கற்றுக்க போகிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய முயற்சியை போட்டு நான் கற்றுப்பேன். கரெக்டாக சரஸ்வதி பூஜா அப்போ டெட்லைன், தசரா அதாவது டெட்லைனு, தசரா தான் வந்து இப்போ சரஸ்வதி பூஜாவோட டெட்லைன், கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாள் அன்னைக்கு நான் என்னோடய சொந்தத்தில் இந்த நாவல் நான் படித்து காட்டுவேன், அதுக்கப்புறம் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க கிராண்ட் மதர். அப்போ நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறத பார்த்துட்டு நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபேஸில் நான் ஒரு கான்ஃபிடென்ட், டிட்டர்மினேஷன், அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் இருந்தாங்க. ஆனால் நரேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப், அவ்வா அட் திஸ் ஏஜ் ஆஃப் 62 யூ வாண்ட் டு லேர்ன் த ஆல்ஃபபெட், ஆல் யுவர் ஹேர் இஸ் கிரே, யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் wrinkled, யூ வியர் spectacles and you work so much in the kitchen. Childishly I made fun of the old lady, but she just smiled. For a good cause, if you are determined, you can overcome any obstacle. I will work harder than anybody, but I will do it. For learning there is no age bar. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவ சிரிச்சா,
அப்புறம் சொல்கிறாங்க, அவ்வா எப்படி இந்த வயசில் உங்களால் ஆல்ஃபபெட்டை கற்றுக்க முடியும்? நீங்கள் 62 வயசு இருக்கீங்க, எப்படி உங்களால் கற்றுக்க முடியும்? உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, க்ரே கலரில் ஆயிடுச்சு, உங்கள் கையெல்லாம் சுருங்கிடுச்சு, விரிங்கிள்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, அண்டு நீங்கள் ரொம்ப கிச்சனில் உழைக்கிறீங்க. சைல்டிஷாக வந்து நரேட்டர் வந்து அந்த அவ்வாவை பார்த்து ரொம்ப கேலி செஞ்சா. ஆனால் அவள் வந்து ரிப்ளே செய்கிற விதமாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணாங்க. ஃபார் அ குட் காஸ் அவ்வா சொல்கிறாங்க, நீ டிட்டர்மைண்டாக இருந்தால் போதும், எந்த அப்டக்கலாக இருந்தாலும் தாண்டி வரலாம். நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன், என்னால் முடியும், ஆனால் கற்றுக்கிறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The next day onwards, I started my tuition. Avva was a wonderful student. The amount of homework she did was amazing. She would read, repeat, write, and recite. I was her only teacher, and she was my first student. Little did I know then that one day I would become a teacher in computer science and teach hundreds of students. Okay, இந்த பேராகிராஃபில் நெக்ஸ்ட்டு நாள்லேருந்து அவ்வா எவ்வளோ சின்சியராக வந்து படித்தாங்க தெரியுமா? அப்போ வந்து நரேட்டர் சொல்கிறாங்க, அவங்க தான் என்னோடய ஒண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் தான் ஒரு டீச்சர். அன்னிலேருந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்குறாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து படிக்க முடிஞ்சுது, ரிப்பீட் பண்ண முடிஞ்சது, சொல்கிறத ரிப்பீட் பண்ண முடிஞ்சது, எழுத முடிஞ்சது, ரிசைட் பண்ண முடிஞ்சுது. அப்பயே சொல்கிற ரைட்டு, ஒன் டே எனக்கு தெரியும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸு நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். த தசரா ஃபெஸ்டிவல் கேம் ஆஸ் யூஷுவல். Secretly, I brought Kashi Yatre, which had been published as a novel by that time. My grandmother called me to the puja place and made me to sit down on a stool. She gave me a gift of a frog material. Then she did something unusual. She bent down and touched my feet. I was surprised and taken aback. Elders never touch the feet of youngsters. We have always touched the feet of God, elders and teachers. We consider that as a mark of respect. It is a great tradition, but today the reverse had happened. It was not correct. ஸோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, தசரா ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, அதான் அந்த பாட்டி சொன்ன எண்ட் ஆஃப் டெட்லைன் ஆஃப் த பூஜா. இவங்க சீக்ரெட்லி காஷி யாத்திரை அந்த சீக்ரெட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. காஷி யாத்திரையை அந்த நாவலில் அந்த டைமில் பப்ளிஷ் பண்ண நாவலை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் கிராண்ட் மதர் வந்து அந்த பூஜா பிளேஸ் நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அவங்க ஒரு ஃப்ராக் மெட்டீரியல் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனால் சடனாக அவங்க காலில் தொட்டு கும்பிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவங்க காலை டக்குன்னு எடுக்கிறா. அவங்க வந்து சொல்கிறான், எல்டர்ஸ் அதாவது பெரியவங்க யங்ஸ்டர்ஸோடைய காலை தொடக்கூடாது. ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காலை வந்து ஒரு காட் எல்டர் டீச்சர்ஸ்க்கு தொடணும், நான் ஒன்று இது வந்து ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஷீ செட், ஐ ஆம் டச்சிங் த ஃபீட் ஆஃப் த டீச்சர், not my granddaughter, a teacher who taught me so well, with so much of affection, that I can read any novel confidently in such a short period. Now I am independent. It is my duty to respect a teacher. Is it not written in our scriptures that a teacher should be respected irrespective of the gender or age? I did return her namaskara to her by touching her feet and gave my gift to my first student. She opened it and read immediately a title, Kashi Yatre by Triveni, and the publisher's name. I knew then that my student had passed with flying colors. ஓகே, இந்த லாஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட காலை தான் தொட்டு கும்பிட்றேன், டீச்சரோட காலை தான் தொட்டு கும்பிட்றேன். யார் என்னை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிட்டது, என்னால் இப்போ சின்ன டைம் ஆஃப் பீரியட்லேயே வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நாவலை ரீட் பண்ண முடியுது. நான் இப்போ இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். என் டீச்சர் அவ்வளோ சாஃப்ட், என்னால் இப்போ எழுத முடியுது. ஓகே, ஆனால் திருப்பி நிறைய என்ன பண்ணுறாங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டு, இது நீங்கள் என் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி இம்மீடியட்டாக அந்த டைட்டில் காஷி யாத்திரை, திரிவேணி, பப்ளிஷர் நேம் அது எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஹேட் பாஸ்ட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்ன்னு சொல்லி ஸ்டோரியை முடிக்கிறாங்க. திஸ் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை சுதா மூர்த்தி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனல் இனியாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.